டே 89க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்துருச்சு. அதாவது என்னன்னா, அந்த ஜிகே ரவுண்டு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த ரவுண்டுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விக்ரம் தான் இதுக்கான சர்க்குலர படிச்சிட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா, இந்த கேம்னுடைய ரூல்ஸ் என்னன்னா, ஒரு பவுல் இருக்கும். அந்த பவுல்ல நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே சுத்தி உட்காந்துருப்பாங்க. அதுலேருந்து ஒருத்தவங்க வந்து அந்த பவுல்லேருந்து அந்த என்ன பண்ணணும்? அந்த கொஸ்டினை எடுக்கணும். எடுத்த உடனே அவங்க அத படிக்கணும். படிச்சுட்டு இந்த பதில் யாருக்கு தெரியாதுன்னு அவங்க யூகிக்கிறாங்களோ, அவங்க பேர அவங்க சொல்லணும். சொன்ன உடனே என்னன்னா, அவங்க சரியாக சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்ப இவங்க கொஸ்டின் பண்றாங்கல்ல, அதுக்கு அவங்க சரியான பதில குடுத்துட்டாங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கிற காயின்ஸ அவங்க கிட்ட குடுக்கணும். அதுவே அவர் தப்பான பதில சொல்லிட்டாருன்னா, அவர்கிட்ட காயின்ஸ் இருக்கும். அத இவங்க கிட்ட குடுப்பாங்க. இந்த மாரி இது பண்டமாற்று முறையில இந்த டாஸ்க் நடைபெறும் அப்படிங்கிறது தான். இந்த ப்ரோமோல ஒரு கேள்விய வந்து கேட்கிற மாரி பண்ணியிருக்காங்க. அந்த இத எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி எடுக்குறாங்க. பார்வதி எடுத்த உடனே, "இந்தியாவில் மிக நீண்ட நெடுஞ்சாலை எது?" அப்படிங்கிற அந்த கேள்வி. இந்த கேள்விய யார்கிட்ட கேட்க போறீங்க? அப்படின்ன உடனே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, "இந்த கேள்விய வந்து நான் கமருதீன் கிட்ட கேட்கிறேன்." அப்படின்ன உடனே கமருதீன் சொல்றாரு, "ஹவுரா பிரிட்ஜ்ன்னு" சொல்றாருங்க. இந்தியாவில் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை என்னங்கிறது கேள்வி. ஹவுரா பிரிட்ஜுங்கிறது என்னன்னே எனக்கு புரியல. இதன் மூலமாக அவர் தோக்குறாரு. தவறான பதில் அப்படின்னு அவர் சொல்லிடுறார் பிக் பாஸ். இதன் மூலமாக ஒரு காயின அவர் பார்வதிக்கு குடுக்குறார். உங்களுக்கு தெரியுமா இந்தியாவின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை NH-44. அ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ரோடு ஒண்ணு போட்டிருந்தாங்க இல்லையா? அதான் இந்தியாவிலேயே இது எல்லாருக்குமே தெரியுமங்க. இதுவே கமருதீனுக்கு தெரியல. இந்த டாஸ்க்ல வந்து அரோரா சின்க்ளேயர் தாங்க வெற்றி பெறுகிறார்கள். இன்னைக்கு அரோராவுடைய டே போல இருக்கே. சரி அதேமாரி இந்த கார் டாஸ்க் கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் நடந்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. எனவே எல்லா விதத்திலயும் அந்த போட்டிகள் சுபிக்ஷா தான் அது வெற்றியாளர். 2வது இடம் அரோரா. சூப்பர். ஏங்க போற போக பார்த்தா அரோரா டைட்டில் வின் பண்ணுவாங்களா? அ சரி யார் வேணாலும் ஜெயிக்கட்டும். சந்தோஷம் தானே.